சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. செந்தில் பாலாஜிக்கு புதிய பதவியை கொடுத்த முதல்வர் ஸ்டாலின். இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவையில் திமுக வெற்றி தேவையான அனைத்து அஸ்திவாரங்களையும் எடுக்கும் செந்தில் பாலாஜிக்கு தலைமை அங்கீகாரம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கட்சி உள்ளடி வேலை பார்ப்பவர்கள் கேஸ்டி சேர்ப்பவர்களை காலை எடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார். அதோடு 2026 தேர்தலில் கரூருக்கு பதிலடியாக கோவையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் செந்தில் பாலாஜியை களம் இறக்கவும் திமுக தலைமை அறிவுறுத்தலாக எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து வரும் முதல்வர் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை முழுக்க நம்புகிறார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் இது ஒரு புதிய திருப்பு முனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது முதல்ல சொன்னபடி தான் எந்த விதமான மாற்றங்களும் திருப்பங்களும் மாறலாம். ஏனென்று பார்த்தால் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கும், ஏற்கப் போகும் ஏனென்று பார்த்தால் அவர் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக களமிறக்கிறார் மு.க. ஸ்டாலின் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடிலாம் எங்கே போயிருந்தார் அவர் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த ஒரு சூழல் காரணமாகத்தான் ஒரு மாற்றங்களையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். தேர்தல் வர இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில்தான் கருத்து வேறுபாடுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமியும் அவர் நிறைய சூழல் வெறுப்புகளையும் வெவ்வேறு சூழலையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல்கள் மாறலாம் என்று எதிர்பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இணைந்திருங்க. செந்தில் பாலாஜி பற்றியை அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.